Hi friends, வணக்கம். இது Teeztotaller. So after a long time ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மல்டி கலர் லோகோ பிரிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இதே மாதிரி டியூட்டோரியல் இருக்குது, பட் ஒரு 1 year பேக் போட்டிருந்தது. ஸோ இப்போ ரீசெண்டாக எடுத்த ஒரு டபுள் கலர் பிரிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்க்ரீன் பிரிண்டிங்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறது. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரெக்குயர்மெண்ட் இருக்குது அண்ட் இந்த சஜஷன் இந்த பிஸ்னஸ் பற்றி ஐடியாஸ் ட்ரைனிங்ஸ் எதை பற்றினாலும் வாட்ஸ்அப்பில் என்ன ரீச் அவுட் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ த கைடன்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கலரை செப்பரேட் பண்ணி கிராப் மார்க்ஸ்லாம் செட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற லோகோ பார்த்தீங்கன்னா இந்த லோகோ தான் வந்து கிளைண்ட் செப்பரேட் ஃபைல். ஸோ இந்த ஃபைலை செப்பரேட் பண்ணி தனித்தனி கலராக வச்சு பிளாக் கலரை டிரான்ஸ்பரன்சி பிரிண்ட் எடுத்து அதுக்கப்புறமா தான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரிஜினல் கலர். ஸோ சிஸ்டமில் இருக்கிற கலருக்கும் ஸ்க்ரீன் பிரிண்டிங் கலருக்கும் சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா ஸ்க்ரீன் பிரிண்ட்ன்றது இங்கு டிஜிட்டல்னால் உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த கலர் ஷேட் மேட்ச் பண்ணிடலாம். ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணுறது கஷ்டம். பேண்டோன் பேஸ்டு மேட்சிங் தான் இருக்கும். பட் நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா என்கிட்ட இருக்க ஸ்டாண்டர்ட் கலர் கிரேவ் எடுத்து அதில் கொஞ்சம் பிளாக் ஆட் பண்ணி டார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போது கிராப் மார்க் செட் பண்ணணும். ஸோ மல்டி கலரில் மெயின் பார்த்தீங்கன்னா கிராப் மார்க் தான். ஸோ கிராப் மார்க் செட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ரெஜிஸ்ட்ரேஷன் பக்காவாக பண்ண முடியும். ஸோ எக்ஸ்போசிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இப்போது ஒரு நியூ டாக்குமெண்ட் போட்டேன். ஸோ இப்போது லோகோவை காப்பி லோகோ பேஸ்ட் பண்ணிடுச்சு. லோகோட சைஸ் இப்போது ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ செஸ்ட்டு சைஸ் லோகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 3.5 inches வச்சுக்கலாம். சரிங்களா? வித் ஆர் லென்த்தோட ப்ரொபோர்ஷனேட். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3.25 வச்சுருக்கேன். ஓகே, 3.25 நல்ல சைஸ் தான். சரிங்களா? கரெக்டான சைஸு. அண்ட் இப்போ வந்து இதை செட் பண்ணுறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனிங் செட் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு கண்டிப்பாக கிராப் மார்க் செட் பண்ணணும். ஸோ நான் ஏற்கனவே வச்சுருக்க கிராப் மார்க்கில் ஒரு கிராப் மார்க் எடுத்து டூப்ளிகேட் பண்ணி கரெக்டாக இங்கே ஒன்று, அதே எடுத்து இங்கே ஒன்று. ஸோ இது எதுக்காக இந்த கிராப் மார்க் பண்ணுறோன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக. பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிராப் மார்க் இல்லைன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. இப்போது அப்படியே இதை டூப்ளிகேட் பண்ணி, ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில். சரிங்களா? இப்போது இதை டிரான்ஸ்பரன்சிக்கு ஏற்ற மாதிரி சேவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டு கலர் செப்பரேட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே பேண்டோன் செப்பரேட் கலருக்காக மாறிடணும். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ப்ரைம் கலரு ஒன்று செகண்டரி கலர்னு தனித்தனியாக பேண்டோனாக சேவ் பண்ணியிருக்கேன். ஒரு 4 கலரை பேண்டோனாக சேவ் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கலரை பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட கலரு பேண்டோன் நேமிங்கில் சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது நான் கலரோட பேலட் எடுக்கிறேன். சும்மா ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கலர் எடுக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஒரு நேமிங்க்கு மேட்ச் பண்ணணும் அப்படின்னும்போது ஸோ ஸ்வாட்சஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கலரை ட்ராக் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கலரோட எடிட்ஸ் இங்கே போயிட்டு இங்கே கலர் டைப்பை ஸ்பாட்டுன்னு மாற்றிக்கிட்டு நேமிங் நம்ம என்னென்னாலும் கொடுப்போம். செக்குன்னு ஒரு நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு தனி கலர் வந்துடும். இப்போ செப்பரேஷன் ப்ரிவியூவில் போனீங்கன்னா 3 கலர்ஸ் காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு ஸ்பாட் கலர் கன்வர்ஷன் இன் இல்லஸ்ட்ரேட்டர். ஸோ இப்போது எனக்கு இது தேவையில்லை, டெலிட் பண்ணிட்டேன். இப்போ இதை டிரான்ஸ்பரன்சிக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறேன். ஸோ கண்ட்ரோல் பி பிரிண்டில் போயிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இதை வந்து கியூட் பிடிஎஃப் ரைட்டர்னு ஒன்று. ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷன், ஃப்ரீ அப்ளிகேஷன். ஸோ இதில் போயிட்டு நான் வந்து இதை டிரான்ஸ்பரன்சியாக பண்ணிப்பேன். சரிங்களா? ஸோ A3 சைஸ் வந்து A3 கொடுத்துருக்கேன். அண்டு கலர் அட்வான்ஸில் போய்ட்டு இதை ஹைரஸ் மாற்றிக்கோங்க. செட்டப்பில் பேப்பர் கண்டிப்பாக மாற்றணும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது டிரான்ஸ்பரன்சி. ஸோ டிரான்ஸ்பரன்சிக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே டிரான்ஸ்பரன்சி பண்ணும்போது ஸோ இந்த பேப்பர்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக பிரிண்ட்டுக்கு கரெக்டாக கொடுக்கணும். இப்போது
இது வந்து நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகும். நம்மளுக்கு பிடிஎஃபாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஓகேங்களா. ஸோ இப்போ பிரிண்ட்டு கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா இது ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகும். ஸோ Qwriter A3 கொடுத்தாச்சு. ஸோ அவுட்புட்டில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் இது வந்து Qwriter இன்ஸ்டால் பண்ண மட்டும் இந்த ஆப்ஷன் காட்டும். ஸோ செப்பரேஷன் கொடுத்துட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கலர் தான் ஷோ ஆகும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் 2 கலர் தான் இருக்குது. சரிங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போது நான் பிடிஎஃபை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இதை டிரான்ஸ்பரன்சியாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரீநேம் பண்ண போகிறேன். ஸோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இப்போ அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து Qwriter மூலிமா நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கலருக்கு தனித்தனி பேஜில் செப்பரேட் ஆகிடும். ஸோ க்ராப் மார்க் வச்சு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இது செப்பரேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். இது எவ்வளோ கலர் இருந்தாலுமே Qwriterல வந்து உங்களுக்கு பக்காவாக பண்ணிடலாம். சரிங்களா.
ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது 2 கலர். ஸோ ஒரு 2 கலர் லோகோ கிரே அண்ட் ஆரஞ்சோட பிரிண்ட் எப்படி பண்ணுறது நான் ஷேர் பண்ணேன். ஸோ இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 கலர் பண்ணாலே கிராப் மார்க்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வைட்டல் ரோல். சரிங்களா? ஸோ சிங்கிள் கலரில் இதெல்லாம் பிரச்சனை இருக்காது. ரிஜிஸ்ட்ரேஷன் கிராப் மார்க்ஸ்லாம் இல்லைனாலுமே நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். பட் வென் கம்ஸ் டு மல்டி கலர், கிராப் மார்க் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இட்ஸ் அ வைட்டல் ப்ராசஸ் இன் மல்டி கலர் ஜாப். சரிங்களா? ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். சரிங்களா? ஸோ அதுக்கு பேஸ் கிராப் மார்க்ஸ். ஒரு டிசைனை கிராப் மார்க் இல்லாமல் நீங்கள் வந்து மல்டி கலர் ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ கிராப் மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸ்போசிங் வந்து பிளேஸ்மெண்ட். ஸோ ஒரு ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பண்ண போகிற டிசைன் ஒரு 2 கலர் இருந்ததுன்னா 2 கலரோட பிளேஸ்மெண்ட் ஸ்க்ரீனில் வந்து கரெக்டான எக்ஸாக்ட் பிளேஸ்மெண்ட்டில் வச்சு எக்ஸ்போசிங் பண்ணணும். ஸோ அது when it comes to ஸ்க்ரீனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் செட் பண்ணும்போது ப்ளஸில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் செட் ஆகிடும். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி இந்த ஐடியாலாம் இருக்காது. ஸோ என்ன பண்ணுவேன்னா வேறு பிளேஸ்மெண்ட்டில் வச்சு எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன். ஸோ அதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ப்ரெஸ்ஸில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் செட் பண்ணும்போது இட்ஸ் ஸோ பெயின், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேலட்டை வந்து புஷ் பண்ணி இல்லை புல் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ஒர்க் இருக்கும். நம்ம வந்து எக்ஸ்போசிங்லேயே வந்து இந்த லொக்கேஷன், இந்த பிளேஸ்மெண்ட்டை செட் பண்ணிட்டோம்னா வென் பிகம் டு ப்ரெஸ்ஸில் செட் பண்ணும்போது, ரெஜிஸ்ட்ரேஷன் செட் பண்ணும்போது இட் வுட் பி ஈஸி. ஸோ அதனால தான் வந்து இந்த பொசிஷனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அனதர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கலர். இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே, டார்க் கிரேல வந்து பிரிண்ட்டு கிளைண்ட்டோட லோகோ கலர், பிராண்டிங் கலர். பட் நம்ம கிட்ட இருந்தது லைட் சில்வர் கிரே கலர். சரிங்களா? ஸோ கலர் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அண்ட் கலர் மிக்சிங் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கிரே. ஸோ ஒரு பர்சன்டேஜ் ஒரு 200 கிராம்ஸ் வந்து கிரே அண்ட் ஒரு 50 கிராம்ஸ் பிளாக் எடுத்து மிக்சிங் பண்ணி டார்க் கிரே ரெடி பண்ணி தான் இந்த பிரிண்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். பட் இதோட ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிரிண்டிங் இங்க் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கிரே தான் இருந்தது. ஸோ மிக்சிங் வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா when it comes to client satisfaction தான். ஸோ இனிஷியலாக வந்து லைட் கிரேல பண்ணி கொடுத்தேன். ஸோ கிளைண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிரே வந்து கொஞ்சம் டார்க்காக வேணும், கண்டிப்பாக இந்த பிராண்டிங் கலர்ஸ் கிடையாது. ஸோ சில பேர் ரொம்ப கீன் டு ஐ டீடைல்ஸ் வந்து ரொம்ப இதுவாக பார்ப்பாங்க. அவங்களோட கலராக இருக்கும், லோகோவோட சின்ன சின்ன ஆர்ட் ஒர்க்கு, சின்ன சின்ன கிளிப் ஆர்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதனால வந்து எதுவாக இருந்தாலுமே வில் கோ டு அன்ஃபேஸிங். சரிங்களா? அதனால தான் வந்து நிறைய ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் லேர்னிங் பண்ணுறது நிறைய கோர்ஸ் இருக்குது, நிறைய இடத்துல லேர்ன் பண்ணுற ஏரியாஸ்லாம் இருக்குது. அண்ட் ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மல்டி கலருக்கு ஸ்க்ரீன் செட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் செஷனாக இருக்கும். மீண்டும் உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.